பணம் தான் நம்ம லைஃப்ல எல்லாமேன்ற மாதிரி ஒரு சூட்டபிளான ஒரு லைஃப் ஆயிருக்கு. இப்பதான் அது மாதிரி தான் இருக்காங்க எல்லாருமே, பணம் தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால இன்றைக்கு அந்த வாரம் ஃபுல்லா பண ஆசை குறித்து பேச போறோம். இன்றைக்கு மஞ்சு பேசுவாங்க. இந்த உலகத்துல அதிகமா நிறைய இடத்துல இது இல்லைன்னா ரன் ஆகாது. அது மாதிரி பணம் ஓடிட்டு இருக்கு. ஐ மீன் எல்லா ஏரியாலயும். நான் வசனம் சொல்லத்துக்கு முன்னாடி ஒரு கவிஞர் சொல்லிருக்காரு. இது ஆல்ரெடி நீங்க கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் கேளுங்க. மறுபடியும் அகைன் நீங்க அத கிளீன் பண்ணிக்கோங்க. அர்ணா கர்பாக்னு சொல்லிட்டு கவிஞர் சொல்லியிருக்காங்க. பணத்தை எதுவுமே வாங்க முடியாதான். பணத்தை வைத்துக் கொண்டு சாப்பாட்டை வாங்கலாம், பசி வாங்க முடியாது. மருந்து வாங்கலாம், ஆனா ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. உங்களுக்கு இதுல புரியுதா? சாப்பாடு வாங்கலாம், ஆனா பசி வாங்க முடியாது. இப்ப சில பேர் எனக்கு பசிக்கவே இல்லை, ஆனா சில பேருக்கு காசு நிறைய இருக்கும், எனக்கு பசிக்கவே இல்லை, எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நெஞ்சு மேலேயே இருக்கு, எனக்கு சாப்பிட பிடிக்கல. காசு இருக்கு, கண் எதிர்க்கே சாப்பாடு இருக்கு, எனக்கு சாப்பிட தோணல, சாப்பிட முடியல, என் உடம்பு ஏத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மருந்து வாங்கிட்டாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, ஆனா அந்த மருந்து எனக்கு ஏத்துக்கல, சைடு எஃபெக்ட் வருது. கண்டிப்பா நீங்க போடுற ஒரு மருந்து சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்காது. நான் ஒரு டேப்லெட் வாங்குறேன்னா ஃபர்ஸ்ட் அது என்ன பயன் பார்க்க மாட்டேன், அது என்ன சைடு எஃபெக்ட் தான் பார்ப்பேன். கண்டிப்பா மருந்து வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. தயவு செஞ்சு உங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளுங்க. பணத்துக்காக உங்க ஆரோக்கியத்தை விட்டுறாதீங்க. தூங்கத்துக்கு நீங்க பெட் வாங்கலாம், ஆனா தூக்கத்தை வாங்க முடியுமா? காஸ்ட்லியா 2 லட்சம் இப்போ ஃபாரின்ல ப்ரோ கணக்குல போகுது பெட். அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்களா? பட் ஆனா அவங்களெல்லாம் நான் ஒரு நல்ல தூக்கம் கிடைக்குன்னா கிடைக்காது. சில பேர் பணக்காரங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ காசு நான் வச்சுக்கேன், தெரியல எப்போ வருவான் எப்போ போவான்னு தெரியாது, அவனுக்கு தூக்கமே வராது. ஏன் தூக்கம் வராதுன்னா எவனா எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம இவ்வளவுதான் ஒரு எப்படி சொல்றது, காசு நிறைய வச்சு நான் இந்த ஒரு புக்கு விலை உயர்ந்த புக் இருக்கு, எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிடும். ஆனா அதுக்கான நம்ம மைண்ட ஏத்துக்கணும், அதுக்கான நாலேஜபிள் இருக்கணும். நான் அந்த படிக்கிறதுக்கு நாலேஜபிள் இருந்தாதான் நான் அந்த புத்தகத்தை படிக்க முடியும். எவ்வளவு கொடுத்து வாங்கினாலும் சரி படிக்க முடியாது. இப்ப சரி எவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்க நிறைய பேரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்கு. இப்போ சிபிஎஸ்சின்னு வந்திருக்கு. சிபிஎஸ்சி அவ்வளவு காசு கட்டி படிக்க வைக்கிறாங்க. ஆனா அந்த பையன் படிச்சாதானே அதை யூஸ்ஃபுல், படிக்கல வேஸ்ட் தானே. நகைய வாங்கலாம், ஆனா அழக வாங்க முடியாது. நகை வாங்கி நம்ம போட்டுக்கலாம், அழக பாக்கலாம், ஆனா ஐயோ நம்ம அழகா இல்லையேன்னு சொல்லிட்டு அழக வாங்க முடியாது. ஆனா இப்பயும் அழகா வாங்கிட்டு இருக்காங்க, ஆனா அது ஸ்டில் லாஸ்ட் வரைக்கும் இருக்குன்னா இருக்காது, கண்டிப்பா சைடு எஃபெக்ட் காட்டும். பணம் தேவைதான் வாழ்க்கைக்கு, ஆனா பணமே வாழ்க்கை ஆயிடாது. பணம் எல்லா ஆசைக்கும் ஒரு தீமையாக இருக்கிறது. நான் பைபிள் குறித்து முன்னாடி வசனத்துக்கு முன்னாடி இது படிக்கிறேன். வாழ்வதற்கு பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கையாய் விடக் கூடாது. இந்த உண்மையை உணரும் ஒருவர் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார். பண ஆசை எல்லா விதமான தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் இந்த ஆசையை வளர்த்து கொண்டு பலவித வேதனைகளால் தங்களையே உடுருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சில பேர் எனக்கு இப்ப நம்மளுக்கு சேஃப்டிக்கு நாளைக்கு
என்ன ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுச்சுன்னா ஒரு 1 லேக் இருக்கு, ஒரு 10,000 இருக்கு, 1000 ரூபாய் இருக்குன்னா ஓகே. சேவிங் ஆனா முக்கியமா லைஃப்ல இருக்கணும். சேவிங் இல்லைன்னா மத்தவங்கிட்ட நம்ம கையை ஏந்த கூடாது, அது நல்லா இருக்காது. கண்டிப்பா ஆனா சேவிங் மந்த்லி நம்ம சேவ் பண்ணி ஆகணும். அந்த சேவிங்னா மத்தவங்க எதிர்பார்க்காம நம்ம இருக்கலாம். சேவிங் இல்லாத மட்டும் எப்பவுமே நீங்க தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. இருந்த காசை எல்லாத்தையும் அனாவசியமா செலவு பண்ண. நீங்க உங்க கையில இருந்து ஒரு பைசா, ஒரு 10 ரூபாய் எடுக்கிறீங்களா, இது நமக்கு தேவைதானா, நான் இது தேவைதானா, எனக்கு இந்த பெண் யூஸ் ஆகுமா, நான் அது எழுதுனா ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணை நான் எழுதுனா அந்த பெண் எனக்கு தேவைப்படாது. அது ஒவ்வொரு பொருளும் வாங்க சொல்ல யோசிங்க. நான் சில டைம் இஷ்டத்துக்கு வாங்கிடுவேன். வாங்கிட்டு பார்த்தா ஒன்னொன்னா வாங்கிட்டு மொத்தமா காசு போயிடும், ஒரு அதிகமா போயிடும். என்னடா இது இவ்வளவு போயிடுச்சு. நம்ம ஒன்னொன்னு ஒரு 200 ரூபாய் தான், 300 ரூபாய் தான், 10 ரூபாய் தான், 20 ரூபாய் தான் வாங்கிடுவோம். ஆனா ஓவரால் பார்க்க சொல்ல ஒரு பல்க் அமௌண்ட் போகுது. ஆனா நீங்க வாங்குற 10 ரூபாய் இருந்தாலும் மிச்சம் பண்ணுங்க, அது இன்னொரு நாள் கிடைக்கும். கண்டிப்பா எதுனா வந்துட்டு அந்த 10 ரூபாய் தேடுவீங்க. கண்டிப்பா என் லைஃப்ல நடந்திருக்கு. அந்த 10 ரூபாய்க்கு இல்லையே, பஸ் இருக்கு 20 ரூபாய் இல்லையே, நம்ம தேடுவோம். அந்த 5 ரூபாய் சரி, 2 ரூபாய் சரி, அது அலட்சியப்படுத்தாதீங்க. இது 2 ரூபாய் தானா 10 ரூபான்னு சொல்லிட்டு அப்படி அலட்சியப்படுத்தாதீங்க. இது குறித்து பைபிள் சொல்லிருக்கு. 1 தீமோத்தேயு 6:10 நோட் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாய் தங்களே உருவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கா. இன்னொன்னு சொல்றேன், பணம் வைப்பது தப்பு இல்லையா, ஆனா பணம் மீது ஆசைதான் வைக்க கூடாதா. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் கேட்டுட்டே இருக்க கூடாது. இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்க கூடாது. நம்மளுக்கு இருக்கா போதும், நம்ம கிட்ட இருக்கிற பணம் போதும் அப்படி என்னணும். இருக்கிறவங்களே இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 லேக் வந்துச்சுன்னா இன்னும் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டே இருக்கணும்னா அது மேல அவங்க ரொம்ப ஆசை வச்சு அவங்க growth பண்றத நான் தப்பு சொல்லல, growth ஆகலாம். ஆனா அதுவே அவங்க ஒரு எய்மா வச்சுட்டு லைஃப் வச்சுட்டு போங்க. அத இந்த வாட்டி நான் ஒரு 10 லேக் எனக்கு ப்ராஃபிட்னா நெக்ஸ்ட் டைம் நான் 20 லேக் அது மாதிரி இருக்கும். ஆனா அவங்களோட மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கும், அந்த பணத்து மேலதான் இருக்கும். அவங்களோட ஆரோக்கியத்தை விட்டுருவாங்க, அவங்களோட ஃபேமிலியை விட்டுருவாங்க. அவங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் சாப்பாடுக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் தான் அந்த பணத்தை அவங்க அந்த பிசினஸ் குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற போக்கஸ் காசுக்காக போகும். அது சில பேருக்கு உங்களுக்கே தெரியும். இந்த பண ஆசைனால உறவுகள் நிறைய விரிசல்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா விரிசல்கள்னா ப்ராப்ளம், சண்டைகள் வரும். முக்கியமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரும். இப்ப ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க, ஒய்ஃப் வேலைக்கு போறாங்கன்னா இப்ப 2 சைடுல யாரு டவுனா இருக்காங்க. இப்ப ஒய்ஃப் சைடுல டவுனா இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு கேஷ் கேக்குறீங்களா, அது உங்க நல்லதுக்கு தானா யோசிச்சு கேட்கணும், சும்மா அனாவசியமா கேட்க கூடாது. இப்போ ஹஸ்பண்டும் சம்டைம்ல டவுனா இருக்க நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ண அவங்க 10 years கழிச்சு கூட நம்மளுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன்னா அவங்க நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்குதான் செய்வாங்க. சில பேர் அதை யோசிங்க. அப்போஸ்தலர் 8:20 பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. இது குறித்து முக்கியமான ஒரு பாயிண்ட் எனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு.
இப்போ நானும் கிறிஸ்டின் தான் சொல்லிட்டு இந்த உலகத்துல தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரொம்ப ரிச்சா இருக்காங்க. காட் வந்து அவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, விசுவாசமா இருக்க மாட்டாங்க, அவங்க இருப்பாங்க பணத்தை வச்சுக்கிட்டு. இப்போ சர்ச்சுக்கு வந்து நான் ஊழியத்துக்காக காசு கொடுக்குறேன், அதுக்காக காசு கொடுக்குறேன், சர்ச்சு கட்டத்துக்காக காசு கொடுக்குறேன். அதே பார்க்கல, அவரோட இருதயத்தை பாக்குறாரு. நீ எல்லாம் தப்பு பண்ணிடுவ, நீ ஆலயத்துக்காக கொடுக்கற காசு அது காட் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாரு. உன் பணம் உன்னோட கூட நாசமா போகுமா? நியாயாதிபதிகள் 17:2. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருக்கிற 1100 வெள்ளி காசு களவு போயிற்றோ, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனை நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றார். இது குறித்து உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து என்னன்னா, அம்மாக்கும் பிள்ளைக்கு தான் ஏற்படுது. அம்மாவோட வெள்ளி காசு வந்து பிள்ளை எடுத்து போயிருப்பாங்க. இந்த காசு யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சாபனமா அந்த தாய் விடுது. ஆனா கடைசியில மகன் தான் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கு தெரியாது. சாபனமா விட சொல்ல, இப்ப அந்த சாபனம் வந்து யாருக்கு தாங்கும்? பிள்ளைக்கு தானே. அது வந்து பிள்ளை எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மைண்ட தோணல, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாய்க்கு தகுந்த மாதிரி வார்த்தையில விட்டுடுறாங்க. விட்டுட்டு இந்த வார்த்தையை வந்து அவங்க பிள்ளை கேட்டதுக்கும், உன்னோட நீ சாப்பிட விட்டாயோ, நீ சாப்பிட விட்டது வந்து என் காதுல கேட்டுச்சு, உன்னோட வெள்ளி காசு நான் குடுத்துறேன்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்க. குடுத்துட்ட பிறகு, ஐயோ என் பிள்ளையே நான் இவ்வளவு சமைச்சுட்டேனே சொல்லிட்டு லாஸ்டா, என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். கடைசியில நான் விட்டு சாபனம் ஏதோ உனக்கு தாக்க கூடாது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்றாங்க. நீங்க வந்து சில விஷயம் வந்து ஆசைப்படுவீங்க, அந்த பொருள் எடுத்துமே இந்த பொருள் எடுத்துமேன்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுவீங்க. ஆசைப்பட்டு ஒரு திங்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதன் கூடிய அந்த பொருளோட உரிமையாளர் வந்து சும்மா விட்டுற மாட்டாங்க. அப்போ இப்ப நம்மளே சரி, நம்மளோட திங்ஸ் ஒண்ணு விட்டு போச்சுன்னா சும்மா விட மாட்டோம். சில பேர் வந்து சபிக்காம விட்டுருவாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு. நான் வந்து சபிக்காம விட்டுருவேன். நான் ஏன் சபிக்காம விட்டுடுறேன்னா, அந்த ஒரு திங்ஸ், என்னோட திங்ஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கே தெரியும், அவங்களோட திங்ஸ் 2 மடங்கா போகும்னு சொல்லிட்டு. அதனால நான் அவங்களை சபிக்காம விட்டுருவேன். ஆனா அந்த திங்ஸ் ஆசைப்பட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது சாபம் உங்களதான் காக்கும். யாரோட சாபம் வாங்காதபடி நீங்க இருங்க. யாத்ராகமம் 22:25. உங்களுக்குள் சிறுமைப்பட்டு இருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். சில பேர் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறேன், ரிலேஷன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு, மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் தான் கேஷ் வந்து ஷேரிங் பண்ணிப்பாங்க. இப்போ அந்த கேஷ் வந்து ஷேரிங் பண்ண சொல்ல, எனக்கு நீ வட்டி போட்டு கொடு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலியா இருப்பாங்க. அந்த கேஷ் கொடுக்க சொல்ல எனக்கு வட்டியும் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க பணக்கார இருந்தாலும் காசு அதிகமா வச்சுன்னா அவங்க ஏன் மத்தவங்க கிட்ட கையெழுந்து போறாங்க? அவங்களே ஒரு ஏழை, அவங்களுக்கு மணி நீடா இருக்கனாலதான் அவங்க அந்த கேஷ் அவங்க கேட்கறாங்க. ஆனா அத அவங்க யோசிக்க மாட்டாங்க, அந்த யோசிக்காம கொடுத்துருவாங்க. லாஸ்டா 2 வசனம் சொல்றேன். 1 தீமோத்தேயு 6:11-12 2 வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே,
இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீ யாரு? தேவனுடைய மனுஷன். இவளுக்கு எல்லாமே விட்டு நீதி தேடு, தேவ பக்தியா இரு, விசுவாசமா இரு, அன்போடு இரு, பொறுமையா இரு, நற்குணமா இருன்னு சொல்லிட்டு நாடுன்னு சொல்லிருக்கேன். இந்த பணத்தெல்லாம் விட்டு நீங்க இப்படி இருங்க. 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவராய் இருக்கிறாய். ஆமே சொல்வோமா? நம்ம ஒரு நல்ல போராட்டத்துக்காக போராடணும். இந்த ஆசை பணத்துக்காக நம்ம ஆசைப்பட்டு நம்ம லைஃபே வேஸ்ட் ஆயிடும். தயவு செஞ்சு சொல்றேன், உங்க ஆரோக்கியத்தை பாருங்க. அந்த பணத்துக்காக போறோம்னு சொல்லிட்டு போகாதீங்க. அப்படி நீங்க போனீங்கன்னாலும் உங்க ஆரோக்கியத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த நாளுக்காக உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக காட்க்கு தேங்க்யூ. ஆமென். ஆமென். இன்னிலிருந்து ஒரு சின்ன கேம் ஸ்டார்ட் பண்றோம். ஜஸ்ட் 5 செகண்ட், 5 நொடிகள் தான். ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் டெய்லி வேதத்தை பத்தி. தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம். 3 வேளை ஜெபித்தவர் யார்? 1 2. சூப்பர் சூப்பர் சூப்பர். யார் சொன்னது? தேவி அம்மா. தேவி அம்மா. சூப்பர் சூப்பர்மா. எத்தனை வேளை தெரியுமா? காலையில மதியானம். தானியல் தான் கரெக்டான ஆன்சர். சூப்பர் சூப்பர். காலை அப்புறம் மதியான வேலை மாலை. ஆமா சூப்பர் சூப்பர். ஓகே, எல்லாரும் தேவி அம்மாக்கு ஒரு சின்ன கிளாப் பண்ணிடுங்க. சூப்பர்மா, தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கான பிரேயர் பாயிண்ட் ஏதாவது இருந்தா சொல்லலாம். அக்கா, நான் குறித்து நான் சொன்ன ஒவ்வொரு வருஷமும் குறித்து ஷார்ட்டா யாருமே பண ஆசை இல்லாம இருக்கணும், இன்க்ளூட் மீ. நானும் எக்காரணத்தை கொண்டு எந்த சுச்சுவேஷன்ல அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள போகாத அளவுக்கு என்ன என் ஆத்மா காத்துக்கொள்ளணும். என்னம்மா? சொல்லுங்க, மதமா கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. எனக்கு கத்தோட கீழே ஒரு வேலை ஒரு கிடைச்சதுடா. நீங்களா ஜெபிச்சீங்க, மஞ்சள் ஜெபிச்சீங்க, ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏசாப்பாக்கு நன்றி, 2வது உங்களுக்கு நன்றி. சரியா? எத்தனை மணி வரையம்மா? வீட்டு பக்கத்துலயே எனக்கு மெயின் ரோட்டே கிடைச்சிச்சு. வசந்தானுக்கு ஒரு கடையில கிடைச்சிச்சு. 9 to 5 மணிக்கு 1 hour லஞ்ச், 11,000 சம்பளம். சூப்பர்மா. டைம் ஓகே தான், 9 to 5 ஓகே தான். அது வசந்தனுக்கு ஓகே. சூப்பர். அதனால வேலைக்காக நான் போறதுல ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான். அவரு நல்ல பிள்ளையா வேணும்ட்டு அவரு ஜெபிச்சுட்டு வந்து நின்றுக்கு ரோட்ல. ஓகே. அப்போ நான் போக சொல்ல, நீ எங்கம்மா போறேன்னு, போய் வேலைக்கு வேலை கேட்க போறேன் சார். இல்லம்மா தேவைப்படுது, வசந்தோல வேலைக்கு வர. நான் ஃபர்ஸ்ட் கேட்டது ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட், ஐயா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணும்னு கேட்டேன். நீ வேணும் ஆண்டோட பிள்ளையாமா? ஆமா. எப்படியா? உங்க பேச பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்மா. கரெக்டா உன்னை ஆசீர்வதிப்பாரு. நானும் ஆண்டோட பிள்ளை, நான் ஜெயிச்சுட்டு வந்த ஒரு நல்ல பிள்ளை எனக்கு வேலைக்கு வேணும்னு ஆண்டவர் இன்னும் அனுப்பிச்சிருக்கிறாருமா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் எனக்கு கொண்டு போய்விட்டான். பெரிய சாட்சிமா. கண்டிப்பா. 2வது என் கூட வேலை பாக்குற அது எப்படி சொல்றதுன்னா, அது அப்புறம் நேரம் சொல்றேன். அவங்க புள்ள 10வது படிக்கிறா. அவளுக்கு மூளை வியாதி ரொம்ப கஷ்டப்படுறா. 10வது படிக்கிற பொம்பளை பிள்ளைக்கு மூளை மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறா. அவங்க அம்மா சொல்லிச்சு. 2வது அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப குடிகாரனான பயங்கரமான குடிகாரனா இருக்கிறான். அவங்க 2 பேருக்காக ஜெபி பண்ணுடா. அதுக்குதான் நான் பிரேயர் சொல்றேன். அவங்க வேலை பார்த்து கொடுத்தவங்களாமா? என் கூட வேலை செய்யறவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கு. அவங்க
பொண்ணுக்கு மூளை பாதிப்பு, பையனுக்கு குடி. மூளை வைக்கிறோம்ல கீழே வருமாடா. ஓஹோ, அவங்க பொண்ணுக்கா? கட்டாது படிக்கிறாளா, அதுக்கு போய் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடிஞ்சது. ரொம்ப எனக்கு கஷ்டம். ஏன்னா என் பிள்ளை ரொம்ப வியாதியை மறைச்சிட்டு, அதனால ரொம்ப வேதனையா ஆயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு ஜெபிச்சேன் பிரேயர்ல, அந்த குழந்தைக்கு நல்லபடியா சுகமாகணும், அவங்க வீட்டுக்காரு குடியெல்லாம் விட்டு சமாதானத்தோட மனம் சொன்னா அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஓகே, எல்லாருக்காகவும் சேர்த்து நானே ஜெபம் பண்ணிடுறேன். நம்ம ஜெபிக்கும் பொழுது நீங்களுமே கூட சேர்ந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு சிலர் ஜெபம் ரொம்ப வல்லமையா இருக்கும். மனசார நம்ம கூடி சேர்ந்து ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை கண்டிப்பா கர்த்தர் கேட்பார். சோ அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமா ஜெபம் பண்ண விதம் சொல்லுது. சோ அதனால அடுத்தவங்க உடனுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாருக்காகவும் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஓகே, ஜெபம் போம். அந்த பரலோக தகப்பனே, ஏசப்பா, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கொடுத்த வார்த்தைகளுக்கா நன்றி ராஜா. பண ஆசை தகப்பனே எல்லா பாவத்துக்கும் வேற இருக்குது சுவாமி. தகப்பனே மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தகப்பனே பண ஆசை இல்லாதபடிக்கு தகப்பனே நீர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை தகப்பனே நாங்க வாஞ்சிக்க கிருபை தாருமப்பா. தகப்பனே கொடுக்கும் பணங்களை நல்லபடியான ஆசீர்வாதங்களை சரியாய் தெளிவாய் பயன்படுத்த எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ராஜா, உமது பார்த்தாண்டி நாங்கள் வருகிறோம் ராஜா. அந்த நல்ல தகப்பனே ஏசப்பா கேட்டாங்க தகப்பனே பண ஆசைக்கு இடம் தராதபடிக்கு எங்களை தூய்மைப்படுத்தும்படி வேண்டுகிறோம் சுவாமி. அதனால தகப்பனே தேவியமாக வேலை கத்திருக்கிற கோடி கோடி சோதரம் அப்பா. தகப்பனே ஏசப்பா, உம்மா அதிசயம் தகப்பனே ஏசப்பா செய்யக்கூடிய தேவன் அப்பா. நீர் உங்களுடைய அதிசய கரத்தினால் தகப்பனே அதிசயங்களை செய்து கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே இது எங்கான காரியம் இல்லை சுவாமி. தகப்பனே இது உம்மாலே ஆன காரியம் ராஜா. உமக்கு மனதார நன்றிகள் செலுத்துகிறோம் ராஜா. அந்த நாளே தகப்பனே ஏசப்பா கூட வேலை செஞ்ச தகப்பனே ஏசப்பா, அந்த பிள்ளைக்கு தகப்பனே ஏசப்பா இந்த மூல வியாதிலிருந்து விடுதலை தரும்படி வேண்டுகிறோம் சுவாமி. பிள்ளைக்கு தகப்பனே நல்ல அன்னாகாரத்தை கொடுங்க, நல்ல சுக பலத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் தகவல் அறிந்து கொள்ள கிருபை தரும்படி மன்றாடுகிறோம் ராஜா. இந்த வேத வசனங்களை கேட்க உதவி செய்யுங்க, உங்களுடைய சேர்ந்திருக்க உதவி செய்யுங்க ராஜா. தப்பு நீரே சுகம் அளிக்கும் தேவனா இருக்கிற ராஜா. தப்பு தள்ளும்புள்ள கரம் தொட்டு அவங்களை சுகப்படுத்தும்படி மன்றாடுகிறோம் சுவாமி. தாப்பனே தப்பா அவங்களுடைய பையனுக்கு தப்பு குடி போதன் விடுதலை தரும்படி ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் தப்பு இந்த பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க ராஜா. தகப்பனே அழியிறது முக்கால் தகப்பனே ஏசப்பா. இதனால காரியம் தான் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் தகப்பனே ஏசப்பா இந்த குடி போதுல இருந்து வெளியில வர்ற உதவி செய்யுங்க அப்பா. நீரே தகப்பனே சிறந்த மருத்துவர், நிறைய விடுவிக்க வல்லவரா இருக்கிறீர் சுவாமி. தகப்பனே உங்களுடைய தழும்புள்ள கருத்தினால் தகப்பனே இந்த பிள்ளையை தொட்டு தகப்பனே உம்முடைய ரத்தத்தினால கழுவி தூய்மைப்படுத்த முடிய அன்பை அவங்க பிள்ளைக்கு நீங்க ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே திருமணத்துக்கு ஆயத்தமாக ஒவ்வொரு திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பணத்தை சந்தித்து கொடுங்க. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் தகப்பனே குடும்பத்துல இருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. சபைக்கு வர உதவி செய்யுங்க, அவனுடைய வார்த்தை கேட்க உதவி செய்யுங்க. இன்னும் ஒவ்வொரு நாளும் தப்பு பலப்பட உறுதியா இருக்க உதவி செய்யுங்கப்பா. அந்த ஆத்துமாக்களுக்காய் ஸ்தோத்திரம். வரப்போகிற ஆத்துமாக்களுக்காய் தப்பு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய தண்டை வருகிறோம் அப்பா. இது எங்களால் தகப்பனே ஒன்றும் கூடாது சுவாமி. தேவனால எல்லாம் கூடும் என்று தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமா உடைய பாத தண்டை நாங்கள் வருகிறோம் சுவாமி. தகப்பனே சப்பா உம்முடைய பாதத்தண்டை நாங்கள் வருகிறோம் ராஜா. நாள் எங்களை கல்வி தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. உங்களுடைய இஷ்டத்துக்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய வழியை எங்களை நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.